ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் லாங்குவேஜ், அதாவது ஒரு மலையாள சைக்கலாஜிக்கல் ஹாரர் படத்தை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி நிறைய டைம் டிராவல் வித் ஹாரர் படங்களை பார்த்துருக்கோம். ஆனா இதுதான் முத தடவை ஒரு மலையாள டைம் லூப் ஹாரர் சைக்கலாஜிக்கல் படத்தை நம்ம பார்க்க போறது. இந்த படம் செம்மையா வெறித்தனமா இருக்கு. இந்த படத்துல நிறைய ட்விஸ்டிகள் இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்லயும் ஒரு தரமான ட்விஸ்டையும் வச்சிருப்பாங்க. இந்த படம் ஒரு காட்டுக்குள்ள நடக்கிறதுனால படத்தோட அட்மாஸ்பியர் செம்மையா இருக்கும். இந்த படத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை பாருங்க. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன சம்பவம் அத்தியாயம் 1. படத்தோட ஓப்பனிங் சீன்ல நைட்டு நேரத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதியை காட்டுறாங்க. அந்த காட்டு பகுதிக்கு நடுவுல ஒரு லேடி கையில துப்பாக்கியோட, அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்கு, கட்டும் போட்டிருக்காங்க. ஒரு லாந்தர் லைட்டை எடுத்துக்கிட்டு தன்னோட அடியாட்களை கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த லேடி ஒரு பிரிட்டிஷ்கார லேடி. பின்னாடி வந்த அந்த லேடியோட அடியாட்களும் 2 மூட்டையில எதையோ கட்டி தூக்கிட்டு வராங்க. அப்ப பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க, பின்னாடி வந்த அடியாட்களை ஒருத்தன் பின்னாடி பயத்தோட திரும்பி பாக்குறான். அந்த லேடியும் ஒரு இடத்துக்கு வந்த உடனே எல்லாரையும் நிக்க சொல்லிட்டு வந்த இடம் சரிதானா அப்படின்னு செக் பண்ணிட்டு அந்த 2 மூட்டையுமே இறக்க சொல்றான். அப்ப பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு பயந்து போன அந்த நபரும் அந்த லேடி கிட்ட வந்து, அம்மா எனக்கு என்னமோ இந்த இடம் சரியா இருக்குமோன்னு தோணல அப்படி மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த லேடியும் ஒழுங்கா பின்னாடி போ அப்படி சொல்லிட்டு தன்னோட அடியாட்கள் கிட்ட அதுல ஒரு மூட்டைய அவுக்க சொல்றா. அதுல ஒரு பொண்ணோட புனை இருக்கு. அந்த பொண்ணை பார்த்து கோவத்துல காரி துப்பிட்டு, இவளை மட்டும் தனியா தூக்கிட்டு வாங்க, இறந்ததுக்கு அப்புறமும் 2 பேரும் ஒன்னாவே இருக்கக்கூடாது, எனக்கு அது பிடிக்காது அப்படி சொல்லிட்டு ஒரு பாடியை தூக்கிக்கிட்டு பக்கத்துல ஒரு குழி மாதிரி இருக்கு, அந்த குழிக்குள்ள அந்த பாடியை போட சொல்றான். அந்த குழிக்குள்ள அந்த பாடியை போட்ட உடனே அந்த குழி ஒரு புதக்குழி போல அந்த பாடியை உள்ள இழுத்துக்குது. அந்த பாடி அந்த புதக்குழிக்குள்ள உள்ள போயிடுது. அதுக்கப்புறம் அவனையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஆனா இவங்க வர்றதுக்குள்ள அதுல இருந்தவன் தப்பிச்சிட்டான் போல, அவன் இன்னும் சாகல போல. அவன் அந்த காட்டுக்குள்ள தப்பிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த அந்த லேடியும் அவனோட அடியாட்களும் அவன் தப்பிச்சிட்டா அப்படிங்கிறத பாத்துடுறாங்க. உடனே இந்த லேடியும் அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அனுப்பிட்டு அவளும் அவனை தேட ஆரம்பிக்கிறான். ஜேம்ஸ், எங்கே போன? என்னை பார்த்து பயப்படாத, என்கிட்ட வா அப்படி சொல்லி எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறவன் ஒரு இடத்துல மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான். அந்த லேடி தேடிட்டு வரதை பார்த்துட்டு அவனும் அங்கிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சத்தம் கேட்டு ஒரு கட்டத்துல அந்த லேடி கிட்ட மாட்டிக்கிறான். அந்த லேடியை பார்த்து இவன் பயங்கர பயத்துல இருக்கான். ஏன் பயப்படுற, என் கிட்ட வா, என்ன முதல்ல எப்படி கிஸ் பண்ணியோ அதே மாதிரி கிஸ் பண்ணு அப்படி மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஜேம்ஸ் அப்படிங்கிறவன் கீழே ஒரு குச்சியை அவளுக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கான். கிட்ட வந்த உடனே அந்த குச்சியால அந்த லேடிய சரக்குன்னு குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த லேடியும் கோவமா அந்த குச்சியை பிடுங்க அவளோட உடம்புல இருந்து ரத்தம் கீழே குட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்படி கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல அதே அடர்ந்த காட்டு பகுதியை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு புதைக்குழி இருக்கு. அந்த புதைக்குழிக்குள்ள யாரோ புதைஞ்சிட்டாங்க போல. அந்த நபர் எப்படி கஷ்டப்பட்டு மரக்கலையை பிடிச்சி அந்த புதைக்குழியில இருந்து வெளியில வந்து தப்பிச்சு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அதே காட்டுக்குள்ள இன்னொரு நபரை காட்டுறாங்க. இவர் பேர் பீட்டர். அவரும் ரொம்பவே டயர்டா எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியாம குழப்பத்தோட வழியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதே காட்டுக்குள்ள இன்னொரு நபரை காட்டுறாங்க. இவர் முகத்துல குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியல. அவரு கையில ஒரு கல்லை வச்சுக்கிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு எதையும் செதுக்கிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பசங்களும் பொண்ணுங்களும் இருக்கிற இன்னொரு குரூப்பை காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு எதையும் ஷூட் பண்றதுக்காக துப்பாக்கியோட ரெடியா இருக்கா. தூரத்துல ஒரு காட்டு பண்ணி ஒண்ணு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு தெரியாம ஒரு குச்சியை மிதிச்சிடுறா. அதுல ஒரு சத்தம் கேட்டுருது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த காட்டு பண்ணி ஓடி போக, ஏன் நீ சுடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பொண்ணை கேட்க, அந்த பொண்ணும் ரொம்பவே பயத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிற மாதிரி இருக்கு. மறுபடியும் அதே பீட்டரை காட்டுறாங்க. அவர் ஒரு போலீஸ் போல, அவர்கிட்ட வாக்கி டாக்கியும் இருக்கு. அப்ப அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தன்னை நோக்கி வர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்க, அதை ஷூட் பண்றதுக்காக வேகமா ரெடி ஆகிறா. ஒரு கட்டத்துல ஷூட்டும் பண்ணிடுறா. அந்த சத்தம் அந்த மரத்துல செதுக்கிட்டு இருந்தார் பாத்தீங்களா, அவருக்கும் கேட்க, அதே மாதிரி பீட்டருக்கும் கேட்குது. அந்த சத்தத்துல அந்த காட்டுல இருந்த வவ்வால்கள்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த பசங்களும் பொண்ணுங்களும் இருக்கிற அந்த குரூப்பு நம்ம என்ன காரியம் பண்ணிட்டோம் அப்படி மாதிரி பயத்தோட கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த புதைக்குழியில இருந்து ஒருத்தன் தப்பிச்சு வந்தான் பாத்தீங்களா, அவனை தான் தெரியாம ஷூட் பண்ணிருக்காங்க. அவன் குப்புற கடக்கான். அவனை யாருன்னு காட்டல. அவனோட ரத்தம் தரையில அப்படி பரவ ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்க ஆரம்பிக்குது.
திடீர்னு நல்லா வெளிச்சம் இருந்த அந்த இடம் அப்படியே இருட்டாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பயங்கரமா வினோதமான நிறைய சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தங்களை அங்க இருக்கிற யாராலையுமே கேட்க முடியல. எல்லாருமே பயத்துல காதை பொத்திக்கிறாங்க. ரொம்பவே கொடூரமான சத்தங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க திடீர்னு அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்றாங்க. இப்ப நார்மல் ஆயிருச்சு. இப்ப பீட்டரை தான் காட்டுறாங்க. அவரும் இப்ப அங்கிருந்து எப்படியாவது அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியில போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழியை தேடி அலைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ரோட்டுக்குமே வந்துட்டாரு போல. அப்ப எதிர்பார்த்த விதமா ஏதோ ஒண்ணு அவர் மேல வந்து இடிக்கிற மாதிரி காட்டி அப்படி கட் பண்ணி டக்குன்னு ஹீரோ இது எல்லாத்தையுமே கனவா கண்டு பயத்துல எந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் கனவு தான் கண்டாரா என்னன்னு சரியா தெரியல. ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு தன்னை சிஸ்டர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஹீரோட ஒய்ஃப் கன்சீவா இருப்பாங்க. செக்கப்புக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப அவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. கூடிய சீக்கிரமா ஹீரோக்கு குழந்தை பிறக்க போகுது. டாக்டருமே ஹீரோவோட ஒய்ஃபை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்காங்க, குழந்தையும் நல்லா இருக்கு, நீங்க கவலைப்படவே வேணாம், உங்களுக்கு ஒரு டேட் கொடுக்குறேன், அந்த டேட்டுக்கு முன்னாடியே வந்து நீங்க அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் கிரிட்டிக்கல் இருந்திருக்கும் போல. அதனால ஹீரோவும் தன்னோட ஒய்ஃபை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்ப ஹீரோட ஒய்ஃபும் ஹீரோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோ ஒரு போலீஸ். இப்ப அவர் வேற ஒரு ஸ்டேஷனுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு ஜாயின் பண்றதுக்காக தான் இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஹீரோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறக்க இன்னும் 1 மாசம் இருக்கிறதுனால போய் ஜாயின் பண்ணிட்டு லீவ் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படி மாதிரி சொல்றாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் என்ன பார்த்துப்பேன், என் கூட தான் எங்க அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. எதுவா இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி அதே காட்டு பகுதியை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு போய்கிட்டு இருக்கு. அந்த ரோட்ல ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு. அதுல தான் நம்ம ஹீரோ அவர் புதுசா ஜாயின் பண்ண போற அந்த ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்காரு. அவர் இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே அந்த இடத்துல இறங்குறாரு. பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு. அந்த கடையில போயிட்டு டீ கடைக்காரர்கிட்ட வெள்ளூர் காடுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்க அவரும் அந்த ரோட்லயே போகணும் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு வண்டி நிக்குது. அந்த வண்டி மூலமா தான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் போல. அதை ஹீரோவும் நோட் பண்ண அதே நேரத்தில் ஹீரோவுக்கு ஒரு காலும் வருது. ஹீரோவுக்கு கால் பண்ணிருக்குது ஹீரோட ஃப்ரெண்டு தான். நீ போய் சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்டுட்டு உன் ஒய்ஃபுக்கு பிரசவ வலி வந்துருச்சு, பிரசவமாகிறது கஷ்டம்னு சொல்லியிருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, குழந்தை நல்லபடியா பிறக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் ரொம்பவே பதட்டமாகி நான் திரும்ப வரவா அப்படின்னு கேட்க நீ ஒன்னும் வரவேணா, நான் பாத்துக்கிறேன், நீ திரும்பி வர்றதுமே கஷ்டம்தான், அதனால நீ போய் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுமே காலை கட் பண்றாரு. அதே நேரத்தில் அந்த வண்டியில இருந்த டிரைவரும் வண்டி கிளம்ப போகுது, வர்றதாந்தா வண்டியில வந்து ஏறு அப்படின்னு கொஞ்சம் தென்னாவட்டா தான் பேசுறாரு. உடனே ஹீரோவும் வேகமா போயிட்டு அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து ஏற அப்ப அங்கே வந்த ஒருத்தன் என்ன வேகமா முன்னாடி வந்து ஏறா பின்னாடி போய் ஏறா அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா ஹீரோ ஒரு போலீஸ் அப்படின்னு அவங்க யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த டிரைவர் அடிக்கடி ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே வராரு. ஹீரோவும் வந்துகிட்டு இருக்கும் போதே தன்னோட ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி தன்னோட ஒய்ஃபுக்கும் திரும்ப திரும்ப கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவரோட போன்ல சிக்னல் இல்லாம இருக்கவும் கால் போக மாட்டேங்குது. அவருக்கு எதிர்த்தாப்புல ஒரு நபரும் அந்த நபரோட ஒரு சின்ன பொண்ணுமே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னு அந்த நபர் கேட்டுட்டு இங்க பிஎஸ்என்எல் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போன் எடுத்து கொடுத்து கால் பண்ண சொல்றாரு. ஹீரோவும் கால் பண்ணி பேச அப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு அந்த போனை அவர்கிட்ட கொடுத்துட்டு தனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படி சொல்ல அந்த சின்ன பொண்ணும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதே நேரத்துல முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த டிரைவரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தவனும் ஒரு மாதிரி தெனாவட்டாவே பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த குறிப்பா அந்த டிரைவர் ஹீரோவை பார்த்து பார்த்து ஏதோ பேசிக்கிட்டே வராரு. எல்லாத்தையுமே ஹீரோவும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு அந்த டிரைவர் எது மேலேயே மோதின மாதிரி இருக்கு. ஹீரோவை பார்த்துக்கிட்டே வந்துட்டு அந்த டிரைவர் ஒருத்த மேல வண்டியை ஏத்திட்டான். அது வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீட்டர் ரோட்டுக்கு வர மாதிரியும் அவரை ஏதோ ஒண்ணு இடிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்கல்ல, அது இந்த கார் தான். ஹீரோவும் அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க அதுக்கு அந்த டிரைவரும் யோ என்னையா பண்ற, போலீஸ் கீழஸ் வந்து ஏதோ பிரச்சனையா போகுது அப்படி சொல்ல யோ நானே போலீஸ் தான், மூடிட்டு வண்டி எடு அப்படி சொல்லி அவரை தூக்கிட்டு வந்து வண்டியில வச்சுட்டு முன்னாடி உட்கார வர்ற தங்கிட்ட திமிரா பேசின அந்த நபரை இறக்கி விட்டுட்டு நீ ஆட்டோ பிடிச்சிட்டு வா அப்படி சொல்லி அந்த டிரைவரை வண்டி எடுக்க வச்சு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட அந்த சின்ன பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணு ஒரு வாக்கி டாக்கியை கொடுக்குது. அந்த வாக்கி டாக்கியை பார்க்க ரொம்பவே பழைய வாக்கி டாக்கி மாதிரி தெரியுது. அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண வாக்கி டாக்கி மாதிரி தெரியுது. அப்படி இந்த வண்டி போகும்போது ஒரு சைன் போர்டை காட்டுறாங்க. அதாவது இந்த இடத்துல நிறைய மான்கள் உலாவும் போல அதோட சைன் போர்டை தான் காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அந்த நபரை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாரு போல. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஹீரோவும் வந்து உட்காந்துட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா கால் போக மாட்டேங்குது. ஆனா ஹீரோவோட ஒய்ஃபும் பிறந்த குழந்தையோட போட்டோவை ஹீரோக்கு அனுப்பி வைக்க தன்னோட குட்டி பொண்ணோட போட்டோவை பார்த்து ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க அசோகன் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ வர்றாரு. இவர் தான் ஹீரோவோட உயர் அதிகாரி. இவங்களோட ஸ்டேஷனுக்கு தான் ஹீரோ ஜாயின் பண்ண வந்திருக்காரு. உன் பேர் ஆனந்தா அப்படின்னு அந்த எஸ்ஐயும் கேட்க
ஆமா சார், நான் கொச்சியில இருந்து வரேன் அப்படி சொல்லிட்டு ஆக்சிடென்ட் ஆன அந்த நபரோட பர்ஸையும் அவர் வச்சிருந்த அந்த வாக்கி டாக்கியுமே அந்த எஸ்ஐ கிட்ட கொடுக்குறாரு. அந்த பர்ஸ்ல இருக்கிற ஐடி கார்டை பார்த்துட்டு அவரோட பேர் பீட்டர் அப்படிங்கிறத அந்த எஸ்ஐ நோட் பண்ணிட்டு இதை பரிமள ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும், இதை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்க அப்படின்னு ஹீரோ கிட்ட அந்த எஸ்ஐயும் கொடுக்க, அதே நேரத்தில் அங்கே இன்னொரு போலீஸும் வராரு. இங்கே அட்மிட் ஆயிருக்கிற அந்த நபருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, லைட்டா பிளட் லாஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசரும் சொல்றாரு. இப்ப எஸ்ஐயும் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேல, அவங்க வந்ததுக்கு அதுக்கப்புறம் கிளம்பி வா, அப்புறம் அந்த டிரைவர்கிட்ட எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வை, வாங்க இப்ப ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு இப்ப எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற கேன்டீன்ல டீ சாப்பிடுறாங்க. டீ சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோட ஃபேமிலியை பத்தி விசாரிக்க, எனக்கு என் ஒய்ஃபு மட்டும்தான், இல்ல இப்ப எனக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு அப்படி சொல்ல, பாரா சூப்பர், அப்ப ட்ரீட் வைங்க அப்படின்னு அந்த இன்னொரு போலீஸ் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பாவும் பத்தி கேட்க, ஹீரோட அப்பாவும் ஒரு போலீஸ்காரராக இருந்திருக்காரு, ஆனா ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதே அவருமே இறந்து போயிட்டாரு. ஹீரோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோட அம்மாவும் ரொம்பவே மென்டலா வீக் ஆகி அவங்களுமே இறந்து போயிருக்காங்க. இப்ப ஹீரோ பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு தான் இந்த ஸ்டேஷனுக்கே வந்திருக்காரு. அதாவது ஹீரோட ஒய்ஃப் கன்சீவா இருப்பாங்கல்ல, குழந்தை பிறக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும், அதை நினைச்ச ஹீரோ பல நாள் தூங்காம டியூட்டில தூங்கி இருந்திருக்கான். அப்ப உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் அடிக்க மறந்திருக்காரு, அதனால பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதை கேட்ட அந்த எஸ்ஐயும், மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும், உனக்கு குழந்தை வேற பிறந்திருக்குன்னு சொல்ற, அதனால நீ என்ன பண்ற, வர சண்டே லீவ் எடுத்துட்டு ஒரு 2-3 நாள் உன் குழந்தைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு. அந்த எஸ்ஐ ரொம்பவே ஒரு நல்லவர் மாதிரி தான் தெரியுது. இப்படி இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த எஸ்ஐக்கு இன்னொரு போலீஸ்காரர் கால் பண்றாரு. அந்த போலீஸ்காரர் ரசித்தும் எஸ்ஐ கிட்ட, சார் நாங்க இந்த ஃபாரஸ்ட் ரோடு வழியா வந்துகிட்டு இருந்தோம், அப்ப பக்கத்துல ஒரு கார் இருந்துச்சு, அந்த காரை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கார்ல பசங்களும் 2 பொண்ணுங்களும் இருந்தாங்க, அவங்க ஏதோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அவங்க கிட்ட நம்ம ரெஜி சண்டைக்கு நிக்கிறாரு, அவனுங்க கொஞ்சம் கெத்தாதான் பேசுறாங்க, பார்த்தா பெரிய எடுத்து பசங்க மாதிரி தெரியுது, கொஞ்சம் நீங்க வர முடியுமா சார், பிரச்சனை பெருசாயிடும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரர் ரசீத்தும் சொல்ல, சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐயும் காலை வச்சுட்டு, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. கால் பேசி முடிச்ச ரசீத்தும் அங்கே போக, அங்க அந்த போலீஸ் ஆபீசர் ரெஜியும் அமைதியே நின்று அந்த பசங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பசங்களும் இவர் எதுக்கு எங்களை கத்தணும் அப்படின்னு ரொம்பவே தனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற இன்னொரு பையன், இந்த ஏரியாவே எங்க அப்பா கண்ட்ரோல்ல இருக்கு, அவ்வளவுதான் தொலைச்சிருவேன் அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையுமே அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை அந்த போலீஸ் ஆபீசர் ரெஜியும் கவனிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வர, அந்த கால் பேசுற அந்த கேப்ல ரெஜி இவனுங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் மிரட்டி கேமராவை ஆஃப் பண்ண வைக்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில அவங்க எல்லாருமே இவர் போட்டு பயங்கரமா அடிக்க, அதுல ஒருத்தன் பயந்துகிட்டு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். அவனை துரத்திக்கிட்டு ரெஜியும் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் 2 பேருமே எதையோ மிரண்டு போய் பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த எஸ்ஐயும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த பசங்களாம் ஒரு இடத்துல பவ்யமா நின்றுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரசீத்தை கூட்டிக்கிட்டு அந்த எஸ்ஐயும் காட்டுக்குள்ள போறாரு, கூடவே ஹீரோவும் போறாரு. ஆக்சுவலா ரெஜியும் அந்த பையனும் ஒரு டெட் பாடி எதுவும் பார்த்து மிரண்டு போயிருப்பாங்க. அந்த டெட் பாடியை பார்க்கறதுக்காக தான் இவங்க இப்போ போய்கிட்டு இருக்காங்க. அந்த டெட் பாடியோட முகத்தை ஏதோ மிருகம் கிழிச்ச மாதிரியும், அவன் ஏதோ சேர்ல விழுந்திருப்பான் போல, அவன் உடம்புல ஒரே சேரா இருக்கு அப்படின்னு ரசீத்தும் சொல்லிக்கிட்டே வராரு. இவங்களும் அந்த டெட் பாடியை போய் பாக்குறாங்க, உடம்பெல்லாம் ஒரே சேரா இருக்கு, இறந்து போனவரு ஒரு போலீஸ்காரர் போல. சரி சீக்கிரமா ஃபாரன்சிக்கா வர சொல்லி செக் பண்ண சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே இப்ப ரோட்டுக்கு வர்றாங்க. அந்த எஸ்ஐயை பார்த்த உடனே ரெஜியும் அவர்கிட்ட வர, இப்ப எஸ்ஐயோ ரெஜியை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஏன்டா தேவையில்லாத விஷயத்துல உன் மூக்க நுழைக்கிற, இதை ஃபாரஸ்ட் ஆபீசர் தானே பாப்பாங்க அப்படி சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. ரெஜி ஒரு சிபிஓ, அதாவது சிவில் போலீஸ் ஆபீசர் போல. அப்ப ஹீரோவும் எஸ்ஐ அசோகன் கிட்ட, இறந்து போனவரு போலீஸ் மாதிரி தெரியுது, அந்த ஆங்கில நம்ம விசாரிக்கலாமே அப்படி சொல்ல, அது எங்களுக்கு என்ன தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ரெஜியும் ஹீரோ மேல கோவப்பட்டு, இறந்தவரு பெரியமல்லி ஸ்டேஷனோட போலீஸ், அந்த ஸ்டேஷனுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றோம், ஆனா யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்ல, அப்ப அங்க இருக்கிற இன்னொரு போலீஸும் அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்னொருத்தரோட போன் நம்பர் கொடுக்க, இப்ப எஸ்ஐயும் அந்த நம்பரை வாங்கி பேசுறாரு. அப்பவும் அந்த ஸ்டேஷன்ல இருந்து யாருமே எடுக்கல. சரி ஃபாரன்சிக் ஆளுங்க வந்த உடனே செக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ அங்கிருந்து கிளம்ப, ஹீரோவும் அந்த கார்ல ஏறுறாரு. நானும் கூட வரேன் அப்படின்னு ரெஜியும் மற்றவங்களை அங்கே இருக்க சொல்லிட்டு ரெஜியுமே கிளம்புறாரு. அப்படி கட் பண்ணி அந்த காட்டையே ஒரு மாறி காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஒரு நபர் கார்ல பயங்கரமா அடிபட்டு அசைய முடியாத அளவுக்கு மயக்கத்துல ஒரு மரத்துல சாஞ்சிப்படி உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு டக்குன்னு சுயநனவு வந்து முழிப்பு வருது. முழிப்பு வந்த உடனே அவருக்கு பயங்கரமா வலிக்குது போல. அந்த வழியில காலை புடிச்சுக்கிட்டே, பீட்டர், முத்துவேல் எல்லாரும் எங்க இருக்கீங்க அப்படின்னு அவர் கூட வந்த மத்த போலீஸ் ஆபீசரோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பீட்டர் அப்படிங்கிறவரு இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறவர் தான். இவங்க எப்படி காட்டுக்குள்ள வந்து மாட்டிருக்காங்க போல.
இவரோட பேர் ஸ்டீபன். அதே நேரத்துல வண்டியில போய்கிட்டு இருக்கிற எஸ்ஐயையும் மத்தவங்களையும் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ தன்னோட பொண்ணோட போட்டோவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த வண்டியில பீட்டரோட வாக்கி டாக்கி இருக்கும்ல, அந்த வாக்கி டாக்கில சார் யாராவது இருக்கீங்களா, நானும் என்னோட டீம் இந்த காட்டுக்குள்ள வந்தோம், இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம், எனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் ஸ்டீபன் பேசுறது அந்த வாக்கி டாக்கியில வண்டியில வர அவங்களுக்கு கேக்குது. இது அந்த அடிப்பட்டவரோட வாக்கி டாக்கி தானே அப்படி சொல்லிட்டு எஸ்ஐயும் எடுத்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப அந்த எஸ்ஐ கிட்ட ஸ்டீபனும், சார் என்னோட பேர் ஸ்டீபன், நான் அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், எனக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு, ரத்தம் போய்கிட்டு இருக்கு, என்னை வந்து காப்பாத்துங்க அப்படி சொல்ல அதுக்கு அந்த எஸ்ஐயும், சார் நாங்க கேரளா போலீஸ், உங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், அவரோட ஹேண்ட்செட் எங்க கிட்ட தான் இருக்கு, அதை வச்சுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க உங்க ஸ்டேஷனை கான்டெக்ட் பண்ணி அங்கிருந்து ஆளுங்களை வர சொல்லுங்க அப்படி சொல்ல, சார் நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஸ்டீபன் சொல்றாரு. எனக்கு ரத்த வேற பயங்கரமா போய்கிட்டு இருக்கு சார், என்னை வந்து காப்பாத்துங்க, நான் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெஜியும், சார் இது நம்மளோட கண்ட்ரோல் கிடையாது, இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல அந்த ஸ்டீபனும் ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்க இப்ப எஸ்ஐயும் வண்டியை ஒரு ஓரத்துல நிப்பாட்ட சொல்லிட்டு கீழே இறங்கி யாருக்காவது கால் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. எந்த ஒரு நெட்வொர்க் ரேஞ்சுமே கிடைக்கல. அதே நேரத்துல வண்டிக்குள்ள இருக்கிற அந்த பீட்டரோட வாக்கி டாக்கில, சார் நீங்க நினைச்ச என்னை காப்பாத்தல சார், எனக்கு குழந்தை பிறக்க போகுது சார், பல வருஷம் கழிச்சு இப்பதான் எனக்கு குழந்தை பிறக்க போகுது, நீங்க மனசு வச்சா என்னோட குழந்தையோட முகத்தை என்னால பார்க்க முடியும் சார் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்க ஹீரோவும் அதை கேட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. சார் அவரும் ஒரு உயிர் தான், நம்ம மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அங்கே போறதுக்குள்ள அவர் இறந்து போயிடுவாரு, நாமளே போய் காப்பாத்தலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல அதை கேட்ட ரெஜியோ, இங்க வாரு, இந்த காடு எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது, உள்ள போனா வெளில வர்றதுக்கு வழியை கண்டுபிடிக்கவே முடியாது, நான் இந்த ஏரியாக்காரன் தான், இவன் சொல்றதை கேட்டு நீங்க வேணா போறதுன்னா போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரெஜியும் சொல்றாரு. அப்ப ஹீரோவும் ரெஜியை பார்த்து, என்ன பயமா அப்படின்னு கேட்க, எனக்கா அப்படின்னு ரெஜியும் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இன்னொரு சீனை காட்டுறாங்க. அதே காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரோட்ல அக்யூஸ்ட கூட்டிக்கிட்டு நிறைய போலீஸ்காரங்க போலீஸ் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. அந்த அக்யூஸ்டுகளை கூட்டிட்டு போறதே அந்த போலீஸ் ஆபீசர் ஸ்டீபனும் அப்புறம் பீட்டரும் இன்னும் சில பேரும் தான். போலீஸ் வண்டியும் போய்கிட்டு இருக்க அந்த அக்யூஸ்டுங்க ரொம்ப பெரிய கிரிமினல்கள் போல அங்க இருக்கிற சில போலீஸ் தூங்கிட்டு வராங்க துப்பாக்கியை வச்சுக்கிட்டு. அதை நோட் பண்ணி டக்குன்னு யாருமே கவனிக்காத நேரத்துல பக்கத்துல இருக்கிற போலீஸ் கிட்ட இருந்து அந்த துப்பாக்கியை புடுங்கி விலங்க கழட்டி விடுங்க அப்படின்னு எல்லாருமே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டீபனும் ஒழுங்கு மரியா பேசாம உட்காருங்க, துப்பாக்கியை கொடுத்துருங்க அப்படின்னு அவரும் துப்பாக்கி வச்சு மிரட்ட, ஆனா அந்த அக்யூஸ்டுங்க ஒரு போலீஸ்காரரை ஷூட் பண்ண வேற வழி இல்லாம இவங்களும் கழட்டி விடுறாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி அவனுங்க எல்லாருமே பக்கத்து இருக்கிற காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடுறாங்க. இப்ப அந்த அக்யூஸ்டுகளை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் ஆகணும் அப்படின்ட்டு போலீஸ் ஆபீசர் ஸ்டீபன், பீட்டர், முத்துவேல் அவங்க கூட இன்னும் 2 போலீஸ் அப்படி சொல்லிட்டு மொத்தம் 5 பேரு அந்த அக்யூஸ்டுகளை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போறாங்க. எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. பீட்டரும் இன்னொரு போலீஸும் ஒரு பக்கம் போக, சிவப்பு பணியம் போட்ட ஒரு போலீஸும் தனியா தேட போறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டீபனும் முத்துவேலும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சிவப்பு பணியம் போட்ட அந்த போலீஸ் ஆபீசரை ஒரு குற்றவாளி கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொண்டு போட்டுறான். இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு போலீஸ் போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்து அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. அந்த சிவப்பு பணியம் போட்ட அந்த போலீஸ் ஆபீசரை அந்த குற்றவாளிங்க கொன்னு மரத்துல தொங்க விட்டுருக்காங்க. அதே நேரத்துல ஸ்டீபனையும் முத்துவேலையும் காட்டுறாங்க. அந்த பின்னாடி வந்துகிட்டு இருந்த முத்துவேலுக்கு அந்த காடை பார்த்த உடனே பயங்கர பயமாகுது. அடுத்து ஸ்டீபன் கிட்ட வந்து, சார் இன்னும் உள்ள போய்தான் ஆகணுமா, இந்த காட்டை பத்தி ஊருக்குள்ள ஒரு சில கதைகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், இந்த காட்டுக்குள்ள ஒரு கோயில் இருக்கான், அந்த கோயில்ல மக்கள் எல்லாரும் கெட்ட காலம் போய் நல்ல காலம் வர்றதுக்காக வேண்டிக்கிட்டு இருந்தாங்களாம். எப்ப அந்த கோயிலுக்கு ரத்தத்தை சிந்தி நரபலி கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே இந்த இடமே மாறி போயிடுச்சான். இந்த காட்டுக்குள்ள அதுக்கப்புறம் ரத்தமும் சிந்தக்கூடாது, ஓரளவுக்கு மேல சத்தமும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க 2 பேரும் திடீர்னு எதையை பார்த்து அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. அவங்க தேடிக்கிட்டே வந்து அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த கோயில்ல காக்கா உருவத்துல ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. அத முத்துவேலும் மிரட்டி போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, சரி சரி நம்ம அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், நமக்கு வேற வழி இல்லை, நீ அந்த பக்கமா போய் தேடு, நான் இந்த பக்கமா போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கு இருக்கிற முத்துவேலை இன்னொரு பக்கமா அனுப்பிட்டு ஸ்டீபனும் இந்த பக்கமா கோயிலுக்கு அந்த பக்கமா போய் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு மேல இருந்து ஒரு பறவை அவர் மேல எச்சமிட அதை தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது, சார் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு முத்துவேல் கத்துற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு ஸ்டீபனோ வேகமா அங்கே போக, தப்பிச்சு வந்த அந்த குற்றவாளிகளை 2 பேரு முத்துவேலை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அங்கே வந்த ஸ்டீபனோ கன் எடுத்து கன் பாயிண்ட்ல அவங்களை நிப்பாட்டி ஒழுங்கு மரியாதையா சரணடைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த குற்றவாளியில ஒருத்தன் அவனை போடுறா அப்படின்னு சொல்ல, அடுத்த செகண்ட் ஸ்டீபனோ அதுல ஒருத்தனை கையிலேயே ஷூட் பண்ணிடுறாரு. அவனோட ரத்தம் அந்த தரையில பட அடுத்த செகண்டே நல்லா வெளிச்சம் இருந்த இடம் அப்படி இருட்டாக ஆரம்பிக்க,
அந்த காடு ஃபுல்லாவே பயங்கரமா கொடூரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தங்கள் அங்க இருக்கிற யாராலுமே கேட்க முடியல. காது வலிக்க ஆரம்பிக்கவும் காத்த பொத்திக்கிறாங்க. அடுத்த செகண்டே டக்குன்னு அந்த இடமே மாற ஆரம்பிக்குது. இப்ப ஸ்டீவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் மட்டும் தான் இருக்காரு. பக்கத்துல இருந்த யாரையுமே காணோம். ரொம்பவே குழம்பி போன அவரும் முத்துவேல் முத்துவேல் அப்படின்னு சுத்தி முத்தியும் கத்தி பாக்குறாரு. அங்க யாருமே இல்லாம இருக்கவும் முத்துவேல் பீட்டர் அப்படின்னு மத்தவங்களை கூப்பிட்டுக்கிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவர் ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதுதான் கால் தட்டி விட்டு கீழே விழுந்திருக்காரு. அதுலதான் அவருக்கு முட்டியில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த எஸ்ஐ ரெஜி அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ அவங்க 2 பேரையும் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி ஸ்டீவனை காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு போல. அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கும்போது, சார் நம்ம இன்னும் உள்ள போய் தான் ஆகணுமா அப்படின்னு ரெஜி கேட்க, அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டியா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த எஸ்ஐயும் ரெஜி கிட்ட, இன்னுமாயா அந்த ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சார் அப்ப என்னதான் சார் கதை அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அப்பதான் அந்த எஸ்ஐயும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த ஊர்க்காரங்க இந்த காட்டுக்குள்ள வந்தவங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முதல் கேஸ் நம்ம ஸ்டேஷன்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுவும் 1960 பக்கத்து எஸ்டேட்ல வேலை செஞ்ச ஒரு பொண்ணு தான் காணாம போயிருக்கா. அதாவது அந்த எஸ்டேட்டோட ஓனரு ஒரு போர்த்துகீஸ் லேடி. அந்த லேடிக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. அந்த லேடி ஒரு சின்ன வயசு பையனையும் கல்யாணம் பண்ணியிருக்கா. அந்த சின்ன வயசு பையனுக்கும் இந்த காணாம போன பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த லேடி இந்த காட்டுக்குள்ள அவங்க 2 பேருமே கூட்டிட்டு வந்து போட்டு தள்ளியிருக்கா. அதுக்கப்புறம் இந்த லேடியுமே இறந்து போயிருக்கா. அவங்க 3 பேரோட ஆவிதான் இந்த காட்டுக்குள்ள சுத்துறதா அந்த ஊர் மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானுமே இந்த இடத்துக்கு சார்ஜ் எடுத்த உடனே இந்த காட்டுல எனக்குமே இப்ப கிடைச்சிச்சு பத்தியா ஒரு பாடி. அதே இடத்துல ஒரு பாடி கிடைச்சிச்சு. அந்த பாடிக்கு தலை இல்லை. தலை இல்லாதனால அந்த பாடி யாரோடது அப்படின்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படி சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தலை கிடைச்சிச்சா அப்படின்னு ஹீரோவும் கேட்க, இதுக்கு நடுவில் ரெஜியும் பயத்தோடையே சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்காரு. எங்களுக்கு அந்த தலை கிடைக்கல. அதுவும் அந்த டெட் பாடி 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து போன அந்த போர்த்துகீஸ் லேடியோட ஹஸ்பண்டோட பாடின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த ஊர் மக்கள் சொல்ற ஃபேண்டசி கதை. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஒரு தலையோட எலும்பு கூட கிடைச்சிச்சு. அது யாரோடது அப்படின்னு ஹீரோவும் கேட்க, மேபி அது அந்த இறந்து போன அந்த போர்த்துகீஸ் நபரோட தலையா கூட இருக்கலாம் அப்படின்னு அந்த எஸ்ஐயும் சொல்ல, இப்படி அவங்க பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டீபன் இருக்காருல்ல, அவரு மறுபடியும் இவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்க, சார் இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல கூட மணி பிளான்ட் படர்ந்து இருக்கும். அங்க வாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் பேசுறது சரியா கேட்கல. அதனால இவங்களும் இன்னும் உள்ள தேடி போறாங்க. அப்போதான் ஹீரோவும், சார் அந்த ஹாஸ்பிட்டல் கேஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இரு ஜோசிக்கு கால் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னு எஸ்ஐயும் கால் பண்ணி கேட்க, சார் அவர் முழிச்சிட்டாரு. ஆனா ஏதோ கிறுக்க மாதிரி உளறிக்கிட்டு இருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க பார்டர் கிட்ட தான் இருக்காங்களா, சீக்கிரமா வந்துருவாங்க அப்படி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவரும் காலை கட் பண்ண, அப்ப திடீர்னு 3 பேரும் எதைய பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க அந்த காக்கா உருவத்துல இருக்கிற அந்த கோயிலை பார்த்துட்டாங்க. அப்ப மறுபடியும் ஸ்டீபன் இவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா சத்தம் சரியா கேட்கல. உடனே ஹீரோவும் அந்த வாக்கி டாக்கி வாங்கி பேச ட்ரை பண்ண, இதுக்கு நடுவுல ரெஜியும் ஒருவித பயத்துடன் நின்றுகிட்டு இருக்காரு. அப்ப ஸ்டீபனும் வாக்கி டாக்கி மூலமா மறுபடியும் அவங்க கிட்ட பேச, அப்ப ஹீரோவும் நாங்க அந்த காக்கா கோயில் கிட்ட தான் நிக்கிறோம் அப்படி சொல்ல, சார் அப்படியே ரைட்ல வாங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல இருக்கீங்க அப்படி சொல்லவும் இவங்களும் தேடிக்கிட்டு முன்னாடி போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த பெருமலை ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ கால் பண்ணிருப்பார்ல, அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் மறுபடியும் கால் பண்றாரு. அந்த கால் எடுத்து எஸ்ஐயும் பேசுறாரு. உங்க ஸ்டேஷன்ல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. உங்களை கான்டாக்ட் பண்ணி பார்த்தோம், நீங்க காலை எடுக்கல, அதான் நாங்களே ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படி சொல்ல, அப்படியா எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒரு கோயில் இருக்கும்ல சார், காக்கா கோயில், அந்த கோயில் கிட்ட தான் நாங்க இருக்கோம் அப்படி சொல்ல, உடனே அந்த இன்ஸ்பெக்டரோட முகமே மாறுது. எங்க ஸ்டேஷன்ல இருந்து அந்த இடத்துக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க, முதல்ல அங்கிருந்து கிளம்புங்க அப்படி சொல்றாரு. சார் அந்த போலீஸ் ஆபீசரோட பேர் ஸ்டீபன் தான் சொன்னாரு அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப சொன்னாலும், வேகமா அங்கிருந்து கிளம்பிடுங்க சார் அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் காலை வச்சுட்டு வேற கேஸை பார்க்க போயிடுறாரு. இவங்க ஒருவித குழப்பத்தோட இருக்காங்க. ரெஜியும் இது ஏதோ டிராப் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் ஸ்டீபன் வாக்கி டாக்கில இவங்களை கான்டாக்ட் பண்ண, நான் இங்கதான் இருக்கேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரெஜியும் அந்த போலீஸ் ஆபீசர் ஸ்டீபன் கிட்ட, உங்க ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி பார்த்தோம், அங்க உன் பேர்ல யாருமே இல்லையாமே. அதுக்கு அந்த ஸ்டீபனோ, நான் இதுக்கு சார் இந்த நிலைமையில பொய் சொல்ல போறேன் அப்படின்னு
இவங்க கிட்ட சொல்ல உடனே ஹீரோவும் சார் அந்த பெருமலை ஸ்டேஷன் ஏஎஸ்ஐ கிட்ட மறுபடியும் கால் பண்ணி கேட்கலாமே அப்படின்னு சொல்ல இப்ப எஸ்ஐயும் மறுபடியும் கால் பண்றாரு. அந்த இன்ஸ்பெக்டரும் திரும்ப திரும்ப நீங்க சொல்ற ஸ்டீபன் பீட்டர் அப்படின்னு எந்த ஒரு எஸ்ஐ எங்க ஸ்டேஷன்ல கிடையாது, இன்னைக்கு மீட்டிங் நடந்துச்சு, எங்க ஸ்டேஷன்ல இருந்து எல்லாருமே அந்த மீட்டிங்ல தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. சார் அவர் இப்ப கூட லைன்ல தான் இருக்காரு, நீங்களே அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி வாக்கி டாக்கில இப்ப ஸ்டீபன் கிட்ட ஹீரோவும் ஸ்டீபன் சார் உங்க ஸ்டேஷனோட ஏஎஸ்ஐ இப்ப லைன்ல இருக்காரு பேசுங்க அப்படின்னு சொல்ல ஏஎஸ்ஐ முத்துவேல் எங்கேயா போன, நான் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஸ்டீபனும் வாக்கி டாக்கில பேசுறதை கேட்ட அந்த பெருமலை ஸ்டேஷனோட ஏஎஸ்ஐயும் அதிர்ச்சி ஆயிடுறாரு. அவரோட முகமே மாறி போயிடுது. சார் அவரோட பேர் ஸ்டீபன் சார்ஜ் தானே கேட்டீங்க, அந்த முத்துவேலோட முழு பேர் என்னன்னு கேளுங்க அப்படி சொல்ல அதுக்கு ஸ்டீபனும் அவரோட முழு பேர் சொன்ன உடனே அந்த பெருமலை ஸ்டேஷனோட ஏஎஸ்ஐயும் மிரண்டு போயிடுறாரு. சார் ஸ்டீபன் அப்படிங்கிற பேர்ல எங்க ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ இருந்தாரு, ஆனா அவர் இப்ப இல்ல, 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த காட்டுக்கு போய் மிஸ் ஆயிட்டாரு. அவர் மட்டும் இல்ல, ஸ்டீபன், பீட்டர், முத்துவேல், முனுசாமி, செல்வம் அப்படின்னு 5 பேர் அந்த காட்டுக்கு போனாங்க. காட்டுக்கு போன யாருமே திரும்பி வரல, அவங்க எல்லாருமே இறந்து போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அதுல முத்துவேல் தான் என்னோட அப்பா. அந்த இடமே ஒரு ஆபத்தான இடம், நீங்க இங்க இருக்காதீங்க, அங்கிருந்து கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு இவரும் காலை வைக்க அப்ப ரெஜியும் வேகமா எஸ்ஐ கிட்ட வந்து சார் நான் அப்பவே சொன்னேன், இந்த மடையனோட பேச்சுக்கிட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டோம், நீங்க வரீங்களா இல்லையா, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு ரெஜியும் சொல்லவும் இப்ப ஹீரோவும் சார் அவர் வேற யாருன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம போய் தேடுவோம், ஸ்டீபனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இதனால ரெஜிக்கும் ஹீரோவுக்கும் சண்டை வருது. அவங்க 2 பேருமே விளக்குன எஸ்ஐயும், ஆனா அந்த எஸ்ஐயும் நான் அவனை காப்பாத்திட்டு தான் வருவேன் அப்படி சொல்லவும் நீங்க என்ன வேணா பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு ரெஜியும் சொல்லிட்டு அவங்க சொல்ல கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே நேரத்துல அந்த ஸ்டீபனும் வாக்கி டாக்கி மூலமா சார் பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்பதான் இவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு பக்கத்துல தான் கொஞ்சம் தூரத்துல தான் அந்த பெரிய மரம் இருக்கு. இவங்களும் மெதுவா அந்த மரத்துக்கிட்ட போறாங்க. அப்ப ஸ்டீபனும் அந்த வாக்கி டாக்கில சார் அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு டெட் பாடி இருக்கு சார், அந்த டெட் பாடிக்கு தடுக்கி விட்டு தான் சார் நான் கீழே விழுந்தேன், அந்த டெட் பாடி கொஞ்சம் வயசானவரோட டெட் பாடி சார், அவர் ஒரு போலீஸ்காரரு, அவரோட பேரு அசோகன், எம்ஜி அசோகன் போட்டிருக்கு சார் அப்படி சொல்லவும் அதை கேட்டு ஹீரோவும் அந்த எஸ்ஐயும் மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோ கூட வந்திருக்கிற அந்த எஸ்ஐயோட பேர் தான் எம்ஜி அசோகன். அவங்க 2 பேரும் இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற குழப்பத்தோட அதிர்ச்சியோடையும் அந்த மரத்துக்கு அந்த பக்கமா போய் பார்த்து இன்னும் அதிர்ச்சியாகி உடனே ஹீரோவும் அந்த வாக்கி டாக்கில ஸ்டீபன் கிட்ட சார் நீங்க எப்ப அந்த காட்டுக்குள்ள வந்தீங்க அப்படி சொல்ல மே 28 அப்படி சொல்றாரு. ஓகே சார் நீங்க எந்த வருஷம் வந்தீங்க அப்படி சொல்ல என்ன சார் கேள்வி, 1994 சார் அப்படி சொல்றாரு. இங்கதான் வச்சாங்க பாருங்க ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் எதை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அங்க 2 டெட் பாடி எலும்பு கூட கிடக்கு. அப்படி கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு வண்டியில ஒரு அம்மாவும் 2 பசங்களும் வேகமா ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அவங்க வந்திருக்கிறது பீட்டரை அட்மிட் பண்ணிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான். அவங்களும் பீட்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டாப்ஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற ஜோசிக்கு அந்த போலீஸ் ஆபீசருக்கு கேக்குது. அப்படியே கட் பண்ணி இங்க ஹீரோவையும் அந்த எஸ்ஐயும் காட்டுறாங்க. அப்ப உங்களுக்கு ஜோசி கால் பண்றாரு. கால் பண்ணி சார் இங்க ஒரு பிரச்சனை, நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அந்த நபர் இறந்து போயிட்டாரு, அதுல என்ன பிரச்சனைனா அவரை பாக்குறதுக்காக அவரோட சொந்தக்காரங்க அப்படி சொல்லிட்டு ஒரு லேடி வந்தாங்க. அந்த லேடி அந்த பீட்டரோட அம்மா அப்படின்னு தான் ஸ்டாப்ஸ் கூட நினைச்சாங்க. ஆனா அப்படி சொல்லும்போது அந்த சீனை காட்டுறாங்க. அந்த லேடியும் மத்த 2 பசங்களும் பீட்டரை பார்த்தாகணும் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்ஸ் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜோசியும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து கேட்க சார் பீட்டருக்கு 30 வயசு தான் இருக்கும், இந்த அம்மாவுக்கு 50 வயசு இருக்கும், இந்த அம்மா பீட்டரோட ஒய்ஃப் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல இருந்த அந்த நபரும் சார் இவர் தான் பீட்டர் அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டை காட்ட ஜோசியும் இவரை தான் நாங்க அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. சார் இவரோட பேர் பீட்டர், இவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டாரு, இவர் என்னோட அப்பா தான். இதுல கூட பாருங்க இவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன போட்டிருக்குன்னு, டேட் ஆஃப் பர்த்தோட வருஷம் 59 போட்டிருக்கு, அப்ப அவருக்கு எப்படி 30 வயசா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு ஜோசி மிரண்டு போயிடுறாரு. அந்த ஐடி கார்டை இவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. சரி அப்புறமா கால் பண்றேன் அப்படி சொல்லிட்டு எஸ்ஐயும் காலை வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் ரெஜியும் வழியை கண்டுபிடிச்சு ரோட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஒரு போலீஸோட டெட் பாடி ஒரு இடத்துல கிடக்கும்ல, அதை இப்ப ஃபாரன்சிக் ஆளுங்க வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெட் பாடியில ஒரு பர்ஸ் இருக்கு. அந்த பர்ஸ்ல இருக்கிற போட்டோவை தொடச்சு பார்த்த அந்த ஃபாரன்சிக் ஆபீசரும் கொஞ்சம் குழப்பத்தோட உள்ள இருக்கிற ஐடி கார்டையும் எடுத்து பாக்குறாரு. அந்த ஐடி கார்டை எடுத்து பார்த்த உடனே அதிர்ச்சியாகி வேகமா அங்க இருக்கிற 2 போலீஸ் ஆபீசர் கிட்ட போயிட்டு அந்த ஐடி கார்டையும் அந்த போலீஸ் பர்ஸையும் காட்டுறாரு. அதை பார்த்து அவங்க 2 பேரும் உறைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோவையும் அந்த எஸ்ஐயும் காட்டுறாங்க. ஹீரோ வந்து எலும்பு கொடுக்க பக்கத்துல போய் பார்க்கும்போது அங்க ஒரு பழைய வாக்கி டாக்கி கிடக்கு. அதை எடுத்து பார்த்தா இப்ப அந்த பீட்டரோட வாக்கி டாக்கி ஹீரோ வச்சிருக்காருல, அது 2 ஒரே மாதிரி இருக்கு. அதே நேரத்துல எஸ்ஐக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணிருக்கிறது
அந்த டெட் பாடி கிட்ட 2 போலீஸ் ஆபீசர் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அதே நேரத்துல இங்க ரெஜியும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூடு கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே மேல பார்த்தா மேல மண்டை ஓடு தொங்கிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த சிவப்பு கலர் டிஷர்ட் போட்ட ஒரு போலீஸ் ஆபீசரை அந்த குற்றவாளிங்க கொன்னு தூக்குல தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அவருடைய எலும்பு கூடுதான் இது. அதை பார்த்து மிரண்டு போனவரு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இந்த போலீஸ் ஆபீசரும் எஸ்ஐ கிட்ட, சார் அந்த டெட் பாடி ரெஜியோட டெட் பாடி சார். முகத்தை நாங்க கழுவிட்டு பார்க்கும்போது ரெஜி சார் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நாங்க வேற யாரும் தான் நினைச்சோம். ஆனா ஐடி கார்டையும் போட்டோவையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு உண்மையே தெரிய வந்துச்சு, அது ரெஜி சாரோட டெட் பாடி தான் அப்படி சொல்ல. அதுக்கு எஸ்ஐயும், டேய் ஏன்டா குழப்புறீங்க, அந்த டெட் பாடி இங்க இருக்கும்போது ரெஜியும் நம்ம கூட தானே வந்தான், நீ அங்கே தானே இருந்த, அப்புறம் எதுக்கு என்னோட தாலி அறுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கர டென்ஷனா அதிர்ச்சியோட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே காலையும் கட் பண்ண அடுத்த செகண்ட் இங்க மழையும் பெய்ய ஆரம்பிக்க அப்படியே ரெஜியை கட்டுறாங்க. ரெஜியும் பயத்துல ஓடி வரும்போது ஒரு புதக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்டார் போல. அவரும் அதுல இருந்து தப்பிக்க முடியாம இருக்கவும் பயங்கரமா கத்துறாரு. அசோகன் சார் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு எஸ்ஐயோட பேரை சொல்லி கூப்பிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. சுத்தி முத்தியும் பாக்குறாரு, யாருமே வரல. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹீரோவும் அசோகன் சாரும் இவரோட சத்தம் கிட்ட ஓடி வர மாதிரி இருக்கு. அதே நேரத்துல ரெஜியும் இந்த பக்கமா அதிர்ச்சியோட திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் ஹீரோவும் எஸ்ஐயும் பாக்குறாரு. ஹீரோவும் எஸ்ஐயும் ரெஜிய காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா காப்பாத்த முடியல, மாத்தி மாத்தி ட்ரை பண்றாங்க. ஒரு கட்டத்துல அந்த எஸ்ஐக்கு ஏதோ ஒரு குச்சி கிழிச்சு ரத்த காயம் ஏற்படுது. அவரோட கையில இருந்து ரத்தம் கீழே சொட்ட ஆரம்பிக்குது. அந்த நிலத்துல ரத்தம் சொட்டின அடுத்த செகண்டே திடீர்னு அந்த இடத்துல ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. அந்த காட்டுல நல்ல வெளிச்சமா இருந்த அந்த இடம் இப்ப இருட்டாக ஆரம்பிக்குது. அதை பார்த்து 3 பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு காதை புழக்கிறவருக்கு பயங்கரமா கொடூரமான சத்தங்கள் கேட்க அவங்களும் அந்த சத்தத்தை கேட்க முடியாம காதை பொத்திக்கிறாங்க. அந்த எஸ்ஐ மட்டும் எப்படி கஷ்டப்பட்டு துப்பாக்கி எடுத்து மேல பார்த்து சுட அந்த செத்தம் கட்ட அடுத்த செகண்டே டக்குனு ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இப்போ ஹீரோ அதே இடத்துல தான் இருக்காரு. பக்கத்துல இருந்த 2 பேரையுமே காணோம். அந்த புதைக்குழியுமே இப்ப வேற மாதிரி இருக்கு. ஹீரோவும் அவங்க 2 பேருமே கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஜேம்ஸ் எங்கே போன, என்னை பார்த்து பயப்படாத அப்படின்னு அந்த போர்த்துகீஸ் லேடி இருக்கார்ல, அந்த லேடியோட வாய்ஸ் கேக்குது. ஹீரோவும் அந்த புகைக்குள்ள இருந்து அந்த லேடி வர்றதை பார்த்து அதிர்ச்சியோட நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த லேடி ஹீரோவை பார்த்துட்டு நீ யாரு அப்படி சொல்லிக்கிட்டே துப்பாக்கியை நீட்ட ஹீரோவுக்கு பின்னாடிதான் ஜேம்ஸ் தலையில்லாத முண்டமா நின்றுகிட்டு இருக்கான். அந்த லேடியை ஹீரோவை பார்த்து சுட அந்த துப்பாக்கி சத்தம் கிட்ட அடுத்த செகண்டே ஹீரோ சுயனனுக்கு வந்து பார்த்தா இப்ப எல்லாமே நார்மலா இருக்கு. அடுத்து ஹீரோவும் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்க்கும்போது ஒரு குட்டி பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, என்னோட தம்பி காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டான் அப்படி சொல்ல, சரிம்மா சரிம்மா உன் தம்பியை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் ஒருவித பயத்தோடைய கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மரத்துக்கு பக்கத்துல, அதாவது ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அந்த எஸ்ஐ இறந்து கிடக்குறாரு. அதை பார்த்து ஹீரோவும் அதிர்ச்சியில கீழே விட அப்ப திடீர்னு அந்த காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடி வந்த ஒரு குற்றவாளி இப்ப ஹீரோவோட கழுத்து நெரிச்சு கொல்ல பார்க்க உடனே ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணை அங்கிருந்து தப்பிச்சு ஓட சொல்றாரு. அதுக்கப்புறம் இவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட அதே நேரத்துல பீட்டரை காட்டுறாங்க. பீட்டரு கையில துப்பாக்கியோட அந்த குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஹீரோவும் அந்த எஸ்ஐயும் இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 1994 வருஷத்துல இருக்கிற அந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதுல எஸ்ஐய இந்த குற்றவாளியை தான் கொண்டிருப்பாங்க போல. அதே மாதிரி அந்த குற்றவாளிங்க இப்ப பீட்டரை பிடிச்சி அவரோட கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத அந்த பக்கமா வந்த ஹீரோவும் பாத்துறாரு. ஆனா பீட்டரை காப்பாத்தாம இன்னொரு பக்கமா போகும்போது அங்கே திடீர்னு ஸ்டீபன் சார்ஜ் இருக்காருல, அந்த எஸ்ஐ அவரு ஹீரோவை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்க, நானும் போலீஸ் தான், வெள்ளூர் ஸ்டேஷன்ல சிபிஓவா இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் அதுக்கு ஸ்டீபனோ என்னோட பேர் ஸ்டீபன், நான் பெரும்பாறை ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கேன் அப்படி சொன்ன உடனே அப்பதான் ஹீரோவுக்கு இவரு தான் வாக்கி டாக்கிற தங்க கிட்ட பேசுனது அப்படின்னு ஹீரோவுக்கு புரிய வருது. அப்ப ஹீரோவுக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சி. உடனே சார் இது என்ன டேட் அப்படி சொல்ல May 28 அப்படின்னு சொல்றாரு. என்ன வருஷம் அப்படின்னு கேட்க 1994 அப்படி சொல்றாரு. ஹீரோவுக்கு அப்பதான் புரிய வருது. அதே நேரத்துல முத்துவேலும் சார் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்க உடனே இவங்க 2 பேரும் அங்க ஓடி போய் பாக்குறாங்க. அங்க முத்துவேலை 2 குற்றவாளிகள் துரத்திட்டு வராங்க. உடனே ஸ்டீபனும் அதுல ஒரு குற்றவாளியை கையில சுட அந்த குற்றவாளியோட ரத்தம் தரையில பட்ட உடனே அந்த இடமே ஒரே இருட்டாக ஆரம்பிக்குது. பயங்கர கொடூரமான சத்தம் எல்லாருக்குமே கேட்க அவங்கள கேட்க முடியல, காதை பொத்திக்கிறாங்க.
அப்படி கட் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது ஹீரோ மட்டும் தான் இங்க இருக்காரு. பக்கத்துல யாருமே இல்ல. ஆனா தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா படத்தோட ஆரம்பத்துல ஒரு நபர் மரத்துல எதையோ செதுக்கிட்டு இருப்பாருல்ல, அந்த நபரை காட்டுறாங்க. அவர் மரத்துல ரவுண்டா ஏதோ ஒண்ணு செதுக்கிட்டு இருக்காரு. இதை தூரத்துல இருந்து ஹீரோவும் பார்க்க அவர் இன்னொரு மரத்துக்கிட்டையும் போயிட்டு அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல தான் அந்த கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு பின்னாடி இருந்துகிட்டு பீட்டர் அந்த நபரையே பார்த்துக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா தான் அவர் திரும்பி ஹீரோ தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறதையும் பாக்குறாரு. அந்த செதுக்கிக்கிட்டு இருந்த அந்த நபரும் டக்குனு திரும்பி ஹீரோவை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப தூரத்துல துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்க அடுத்த செகண்டே அந்த இடம் அப்படியே மாறி இப்ப ஹீரோ அந்த போர்த்துகீஸ் லேடியோட அந்த டைமுக்கு வந்துடுறாரு. அந்த லேடியும் ஜேம்ஸை துப்பாக்கியோட தேடிக்கிட்டு இருக்க. அப்போதான் ஹீரோ கவனிக்கிறாரு தனக்கு பக்கத்துல தான் ஜேம்ஸ் இருக்கான்னு. ஜேம்ஸ் ஹீரோவை பார்த்து பயந்து பெட்டு இன்னொரு பக்கமா போகும்போது அப்பதான் ஒரு குச்சியை மிதிக்க சத்தம் கேட்ட உடனே அந்த லேடி கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு குச்சியை எடுத்து அந்த லேடியை குத்திட்டு ஜேம்ஸும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடும்போதுதான் அந்த லேடியோட அடியாள் கிட்ட மாட்டிக்கிறான். ஒரு கட்டத்துல ஒரு அடியாள் ஜேம்ஸோட கழுத்தை வெட்டி கொடூரமா கொள்ள அப்ப இன்னொருத்தர் துப்பாக்கி சுடுற அந்த சத்தம் கேட்டு அந்த இடம் மறுபடியும் மாறுது. இப்ப ஹீரோ 1994 டைம் லைனுக்கே வந்துடுறாரு. அந்த மரத்துல கிறுக்கிக்கிட்டு இருந்த நபரும் சாகவாசமா உட்காந்துக்கிட்டு என்ன சார் பயந்துட்டீங்களா அப்படி சொல்ல நீ யாரு அப்படின்னு ஹீரோ கேட்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்ல இங்க நடக்கிறத நான் சொல்லணுமா அப்படி சொல்ல அதுக்கப்புறமா தான் அந்த நபர் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத ஹீரோக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்கிறது ஒரு காக்காவோட கடவுள் சிலை. ஆனா இந்த காட்டுல எந்த ஒரு காக்கையுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இது எல்லாமே ஆரம்பிச்சது பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்க பிளாஷ்பேக்கும் ஓபன் ஆகுது. போர்த்துகீசியர்கள் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல இந்த காட்டுல வாழ்ந்த மக்கள் அவங்க தான் இந்த காக்கா சாமி சிலைய வடிவமைச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பரம்பரைக்கு கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிலைய வட்டமா சுத்தி வழிபடுவாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த போர்ச்சுகீஸ் ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல நார்த்திகனான ஆண்டோனி அப்படிங்கிற ஒருத்தவன் இந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த மக்கள் சாமிகளை வழிபடுறது சுத்தமா பிடிக்கல. அவங்களோட வழிபாட்டு சிலைகளையும் அவங்களோட வழிபாட்டுகளையும் அழிக்க நினைச்சான். அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு கொள்கை தான், அரசனை மட்டும்தான் மக்கள் வழிபடணும், அவனைத்தான் தெய்வமா பார்க்கணும். அதனால இங்க இருந்த மக்கள் வழிபட்ட கோயில்களை இடிச்சு சாமி சிலைகளை அவங்க நாட்டுக்கு கடத்தினான். அதே நேரத்துல இந்த காட்டுக்குள்ள இருக்கிற இந்த மக்களை பத்தியும் அவங்களோட வழிபாட பத்தியும் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆண்டோனி அப்படிங்கிற அந்த ராஜா தன்னோட படைபலத்தை கூட்டிட்டு வந்து அந்த கோயிலை அந்த சிலைய தன்னோடதாக்க ட்ரை பண்ணாரு. அந்த மக்கள் எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் அந்த ராஜாவுக்கு மனசு இறங்கல. தன்னோட படைபலத்தை வச்சு அந்த சிலையை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணாரு. ஆனா அவரால் ஒரு இன்ச்சு கூட அந்த சிலையை நகர்த்த முடியல. அந்த கோபத்துல அந்த அப்பாவி மக்களை கொடூரமா கொன்னு குவிச்சாரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்த காக்காய்கள் எல்லாத்தையுமே அழிச்சாரு. இப்படி ஹீரோ கிட்ட கதையை சொல்லிக்கிட்டு இருந்தவரு அதுதான் ஆரம்பம். அந்த மக்கள் எல்லாரும் அந்த கடவுளால தன்னோட பரம்பரைக்கு கெட்ட காலம் முடிஞ்சு நல்ல காலம் வரணும் அப்படின்னு தான் வேண்டாங்க. ஆனா அந்த கடவுளால காலத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. 1 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்த அந்த ராஜாவும் அவரோட படைகளாலையும் ஒரு நாள் முடிஞ்சும் அந்த இடத்துல இருந்து அவங்களால போக முடியல. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு, வருடங்களாச்சு. பல வருடங்கள் கழித்தும் அவங்களால இந்த காட்டுல இருந்து வெளியில போக முடியல. அவங்க இன்னும் இந்த காட்டுக்குள்ள சுத்தி திரியறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா சார்? இந்த இடத்துல சாந்தமா இருந்த அந்த சாமி எப்ப ஒரு சொட்டு ரத்தம் பட்டுச்சோ அப்பவே உக்கிரமாயிருச்சு. அதுல இருந்து இந்த இடத்துல எப்ப ஒரு சொட்டு ரத்தம் படுதோ அதே மாதிரி அளவுக்கு அதிகமா சத்தம் கேட்குதோ அப்பவே இந்த இடத்தோட காலமும் சூழ்நிலையும் மாற ஆரம்பிக்கும். நீங்க இங்க பார்த்தவங்க எல்லாருமே இங்க இறந்தவங்க கிடையாது சார், இங்க பல வருஷமா மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறவங்க அப்படி சொல்ல அப்போதான் ஹீரோவுக்கு அவங்க எல்லாருமே கண்ணுக்கு தெரியுறாங்க. அதை எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த நபரை பார்த்து சரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்ல இந்த காட்டுக்குள்ள வாழ்ற மக்களை பத்தியும் இங்க நடக்கிற அந்த வழிபாடு பத்தியும் அந்த ராஜா கிட்ட சொல்லி அவரை இங்க வர வச்ச ஒரு உளவழிதான் நான் அப்படி சொல்ல ஹீரோவும் அதிர்ச்சியோட அவரை பாக்குறாரு. அப்ப தூரத்துல யாரோ கூப்பிட விளையாட சத்தம் கேட்க ஹீரோவும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த நபரும் ஹீரோ கிட்ட சார் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உங்களையும் என்னையும் இங்க கொண்டு வந்த அந்த சம்பவம் நடக்காம தடுக்கணும், அது நடக்கலைன்னா எல்லாமே சரியாரா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அதை கேட்டுட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் சத்தம் வர பக்கமா அங்கே போய் பார்த்தா ரெஜி புதக்குழிக்குள்ள மாட்டிருப்பார்ல அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோ வர்றாரு. ஹீரோவும் அதை பார்த்து அதிர்ச்சியாக ஒரு கட்டத்துல ரெஜியும் இந்த பக்கமா வந்த ஹீரோவை பாத்துறாரு. அதுக்கப்புறமா திரும்பி பார்த்தா அந்த பக்கமா எஸ்ஐ ஹீரோவும் ரெஜியை காப்பாத்த ஓடி வருவாங்கல்ல அவங்க 2 பேரும் அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அதிர்ச்சியில தான் ரெஜியும் இந்த பக்கமா குழப்பத்தோட திரும்பி பார்த்துட்டு
அந்த பக்கமா பாக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்த ஹீரோவும் எஸ்ஐயும் அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அப்ப எஸ்ஐக்கு காயம் ஏற்பட்டு அந்த ரத்தம் தரையில பட்டிருக்கும். உடனே அந்த இடம் மாற ஆரம்பிக்குது. பயங்கரமா சத்தம் கேட்க ஆரம்பிக்க இப்ப ஹீரோவும் அந்த போர்த்துகீஸ் லேடி அவங்களோட டைம்லைனுக்கு வந்துடுறாரு. இப்ப எப்படி திரும்ப போறது அப்படின்னு ஹீரோவுக்கு புரியல. அதனால கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ரத்தம் ஒரு சொட்டு தரையில பட்டுச்சுன்னா பயங்கரமா சத்தம் எழுப்புனா அந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சத்தத்தை எழுப்பி பாக்குறாரு. எதுவுமே நடக்காம இருக்கவும் தன்னோட கையை கிழிச்சு ரத்தத்தை கீழே விட்டு அதுக்கப்புறம் பயங்கரமா கத்துறாரு. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் அந்த காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல சில ஸ்கூல் பசங்க அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் பக்கத்துல ஒரு வெள்ளை குதிரை இருக்கிறத பாக்குறான். அந்த குதிரையை பார்த்த உடனே அந்த குதிரைய கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது ஓடுற பக்கம் போக அந்த பையனோட அக்காவும் அங்க நடந்து போய்கிட்டு இருக்க தன்னோட தம்பி உள்ள போறத பார்த்துட்டு டே போகாதடா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. இந்த பொண்ணை தான் ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாதிரி பார்த்திருப்பாரு. அப்படி அவங்க 2 பேரும் ஓடி வந்தவங்க திடீர்னு எதைய பத்தி ஷாக்காய் நிக்கிறாங்க. அதே இடத்துல புதைக்குழிக்குள்ள மாட்டிக்கிட்ட ரெஜியும் இப்ப சுயநனுக்கும் வந்த மாதிரி அக்கா அப்படின்னு கத்துறாரு. ஆக்சுவலா அந்த எஸ்ஐயோட ரத்தம் பட்ட உடனே ஹீரோ அந்த லேடியோட டைம்லைனுக்கு போயிருப்பார்ல, அதே நேரத்துல ரெஜியும் இன்னொரு டைம்லைனுக்கு போயிருக்காரு. எப்பெல்லாம் அதிக சத்தமோ ரத்தமோ இந்த தரையில படுதோ அப்பெல்லாம் அங்க இருக்கிறவங்க 30 வருஷத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மாறி மாறி டைம் லூப்ல மாட்டிக்கிறாங்க. ரெஜி அக்கான்னு சொல்லும் போது தொலைஞ்சு போன அந்த பொண்ணோட தம்பியே ரெஜி தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே புரியுது. இப்ப ரெஜியும் அந்த புதைக்குள்ள இருந்து எப்படி தப்பிச்சு அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் தன்னோட அக்காவையும் தன்னோட சின்ன வயசு உருவத்தையும் பாக்குறாரு. ஒரு பக்கம் தம்பி இவரை பார்த்து பயந்து ஓட, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் பயந்து ஓடுறா. அக்கா ஓடாதா அப்படி சொல்லிக்கிட்டு ரெஜியும் பின்னாடியே ஓட அப்ப கால் தவறி கீழே விழ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போயிடுது. அப்ப டக்குன்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. அங்க இருக்கிற பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிக்குது. கடைசியா ஹீரோ ஜோசிய புதைக்குழிக்குள்ள தானும் எஸ்ஐயும் காப்பாத்த ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்பார்ல, இந்த துப்பாக்கி சத்தத்தால இப்ப வேற ஒரு டைம்லைனுக்கு வந்துட்டாரு போல. முழிச்சு பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி ரெஜி ஓடிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் ரெஜியும் சின்ன வயசு ரெஜி தொலைஞ்ச அந்த காலகட்டத்தில் இருக்காங்க. ரெஜியும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்க அவருக்கு பின்னாடியே ஹீரோவும் ரெஜி சார் ஓடாதீங்க இல்லங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் ஓடி வர்ற அந்த சத்தத்தை தான் காட்டுப்பன்றிய சுட முடியாம குழப்பத்தோட நின்றுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட காதல கேட்டிருக்கோம். அந்த பொண்ணும் காட்டுப்பண்ணி தான் ஓடி ஓடுதுன்னு நினைச்சு சுட்டதுல ரெஜி இறந்து போயிட்டாரு. என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு மாதிரி ஹீரோவும் அவங்கள பாக்குறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணுங்களையும் அந்த பசங்களையும் பாக்குறாரு. அந்த துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே அந்த இடம் மாறும்ல. இப்ப ஹீரோவும் வேற ஒரு டைம்லைனுக்கு, அதாவது 1994 டைம்லைனுக்கு வந்துட்டார் போல. பீட்டரும் துப்பாக்கியை வச்சு அந்த குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருப்பார்ல. அப்ப திடீர்னு 3 குற்றவாளிகள் வந்து அவரை கொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. அந்த சம்பவம் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவரை காப்பாத்துறாரு. குற்றவாளிகளும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்பதான் பீட்டர் கிட்ட எந்த காரணத்தை கொண்டோ நீங்க யாரையுமே சுடக்கூடாது, நான் காரணத்தை அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க இதுக்கப்புறம் நேரம் ஸ்டீபனை தானே மீட் பண்ணுவாரு. அதனால வேகமா போயிட்டு ஸ்டீபனை மீட் பண்ணி நீங்க உடனே இந்த காட்டை விட்டு வெளியில போங்க அப்படி சொல்ல குற்றவாளிகள் 2 போலீஸை சுட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அவங்களை பிடிக்காம எப்படி போறது அப்படின்னு ஸ்டீவனு கேட்கிறாரு. இங்க பாருங்க, இப்ப மட்டும் நீங்க வெளியில போகலேட்டா உங்களோட ஒய்ஃபையும் உங்களுக்கு பிறந்த குழந்தையோ இதுக்கப்புறம் உங்களால பார்க்கவே முடியாம போயிடும் அப்படி சொல்ல, இரு நீ யாரு, எனக்கு குழந்தை பிறந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஸ்டீவனு கேட்க, எனக்கு அப்பா கிடையாது, அவரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காட்டுக்குள்ள வந்து காணாம போயிட்டாரு. என்னோட அம்மாவோட பேரு சீதாலட்சுமி. ஆனா இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. என்னோட அப்பாவை நான் போட்டோவில் மட்டும் தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பர்ஸில் இருக்கிற போட்டோவை எடுத்து காட்ட அது வேற யாரும் இல்ல, ஹீரோட அப்பா இந்த ஸ்டீபன் தான். அது மட்டும் இல்லாம ஹீரோ மே 26, 1994 தான் பிறந்திருக்காரு. தன்னோட டிரைவிங் லைசன்ஸையுமே அவர்கிட்ட காட்ட ஸ்டீபனும் குழப்பத்தோடையும் அதிர்ச்சியோடையும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்பதான் நமக்கு நல்லாவே புரியுது ஸ்டீபன் தான் ஹீரோவோட அப்பான்னு. இப்ப ஸ்டீபனோட தோல்ல பறவையோட எச்சம் வந்து விழுக இப்ப பறவைகள் கத்த ஆரம்பிக்கும் அப்படின்னு ஹீரோவும் சொல்லவும், அடுத்து உங்க ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற முத்துவேல் உங்களை கூப்பிட்டு கத்துவாரா அப்படி சொல்ல அதே மாதிரி நடக்குது. இப்ப அவங்க 2 பேருமே அங்கே போய் பாக்குறாங்க. முத்துவேல 2 குற்றவாளிகள் துரத்திட்டு வராங்க. உடனே ஹீரோவும் ஸ்டீவனோட துப்பாக்கி எடுத்து அவனுங்களை மிரட்டி அங்கிருந்து போக வைக்கிறாரு. ஹீரோ சுடல. லாஸ்ட் டைம் ஸ்டீவன் ஒரு குற்றவாளியை சுற்றுப்பாரு. அவனோட ரத்தம் கீழே பட்ட உடனே அந்த இடம் மாறி இருக்கும். அவங்க எல்லாருமே வேற ஒரு டைம் லைனுக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. ஆனா இப்படி ஹீரோவும் ஸ்டீவனும் பேசிக்கிருந்தத வேற ஒரு டைம்ல இருந்து இங்கே வந்த ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படிதான் ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அதனாலதான் ஸ்டீவன் கிட்டே போயிட்டு டைரக்டா இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்ப ஹீரோவும் ஸ்டீவன் கிட்ட நம்ம எல்லாருமே இந்த காட்டை விட்டு வெளியில போகணும், உங்க மத்த ஆபீசர்ஸையும் கூப்பிடுங்க, எக்காரணத்தை கொண்டும் சுடவும் கூடாது, ரத்தமும் சிந்தக்கூடாது,
உடனே ஸ்டீபனும் மத்த 2 பேரையுமே வாக்கி டாக்கில கூப்பிட்டு அந்த கோயிலுக்கு வர சொல்றாரு. ஆனா பீட்டரும் குமாரசாமியும் அந்த சிவப்பு பணியம் போட்ட அந்த போலீஸ் ஆபீசர் செல்வம் இறந்து போயிருப்பார்ல, அந்த குற்றவாளிக்கு தூக்குல தொங்க விட்டுருப்பாங்கல்ல, இப்போதைக்கு ஸ்டீபன் கிட்ட இதை சொல்ல வேணாம், அப்படி சொன்ன குற்றவாளியை பிடிக்காம வரமாட்டாரு, நம்ம முதல்ல இங்கிருந்து வெளியில போயாகணும் அப்படின்னு அந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இங்கிருந்து எப்படியாவது வெளியில போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா தேடி தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எந்த பக்கம் போனாலும் திரும்ப திரும்ப அந்த கோயில் கிட்ட தான் வராங்க. இன்னொரு பக்கம் போனா அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்து அந்த கோயில் கிட்ட தான் வராங்க. தனித்தனியா பிரிஞ்சு கூட போய் பார்த்துட்டாங்க. ஆனா திரும்ப திரும்ப அந்த கோயில் கிட்ட தான் வராங்க. அப்ப நம்மளால இங்கிருந்து வெளியில போகவே முடியாது அப்படின்னு எல்லாருமே குழம்பிக்கிட்டு இருக்கும் போதுதான் மேல வானத்துல 3 பறவை வட்டமடிச்சு இருக்கிறத ஹீரோவும் பாக்குறாரு. அப்பதான் அந்த நபர் மரத்துல ஒரு மாதிரி ரவுண்டா செதுக்கிட்டு இருப்பார்ல, அது மட்டும் இல்லாம இன்னும் சில விசுவல்ஸ் எல்லாம் ஹீரோவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் யோசிச்சு பாக்குறாரு. அப்போதான் ஹீரோவுக்கு புரிய வருது, இங்கிருந்து வெளியில போன ஒரு நபரை எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு இந்த கோயிலை சுத்தி ரவுண்டு வடிவத்துல பாதையை கண்டுபிடிச்சு வெளியில போலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வாக்கி டாக்கில அவங்களுக்கு சிக்னல் கிடைக்குது. அதை வச்சு பார்க்கும்போது நம்ம ரோட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு முத்துவேல்னு சொல்ல, அதே நேரத்துல மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அவங்களும் வேகமா வழி கண்டுபிடிச்சு போய்கிட்டு இருக்கும்போது அந்த குற்றவாளியில ஒரு குற்றவாளி பின்னாடி வந்துகிட்டு இருந்த முத்துவேலை புடிச்சு கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொன்றுறான். அதுக்கப்புறமா தான் முத்துவேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவரும் இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீபனையும் கொல்ல ட்ரை பண்ண அந்த கேப்ல இன்னொரு போலீஸ் ஆபீசரையும் அந்த கொடூரமான குற்றவாளி கொன்னு போட்டுறான். இவனுங்க இருந்தா நம்மளால தப்பிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஹீரோவும் அவனுங்களை விரட்டி ஒரு ஆளா சண்டை போட்டு எல்லாருமே கொடூரமா கொல்றாரு. மத்தவங்களும் மிச்சம் இருக்க அந்த கிரிமினல்ஸ கொல்றாங்க. கடைசியா அந்த கூட்டத்தோட தலைவனையும் ஹீரோ எப்படி கஷ்டப்பட்டு சண்டை போட்டு கழுத்தை நெரிச்சு கொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வெளியில போலாம் அப்படின்னு பார்க்கும்போது பீட்டருக்கு ஏதோ வயிறு சரியில்லாம வாந்தி எடுக்க ஆரம்பிக்க எல்லாரும் அந்த கவனத்துல இருக்கும்போது யாரோ அவங்கள கவனிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப திடீர்னு அந்த கூட்டத்துல ஒரே ஒருத்த மட்டும் மிச்சம் இருந்திருக்கான் போல. அவன் ஹீரோவை கொல்ல வர நடுவுல ஸ்டீவன் புகுந்து அந்த குத்த தான் வாங்கிக்கிறாரு. உடனே பீட்டரும் அவனை சுடுறதுக்காக துப்பாக்கி எடுக்க சுடவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் தடுக்க, ஆனா இப்ப ஸ்டீபனும் தன் கையில குத்தி இருக்கிற அந்த குச்சிய ஞாபகம் இல்லாம எடுத்துடுறாரு. அந்த குச்சியில இருந்த ரத்தம் இப்ப தரையில பட்டுருது. இதுக்கு நடுவுல அந்த கிரிமினலும் தப்பிச்சு ஓடி போயிடுறான். அந்த இடமே இப்ப திடீர்னு இருட்டாக ஆரம்பிக்குது. பயங்கரமா சத்தம் கேட்க 3 பேருமே காதை பொத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப யாருமே வேற எங்கேயுமே போல, அதே இடத்துலதான் இருக்காங்க. அதே இடத்துல தூரத்துல ஏதோ ஒரு கார் வர்ற சத்தம் கேட்க, ஆனா ஆளுக்கு வேற திசையில இருந்து அந்த சத்தம் கேக்குது. ஹீரோ ஒரு பக்கம் சொல்ல பீட்டர் ஒரு பக்கம் சொல்றாரு. ஸ்டீபனுக்கும் வேற பக்கம் கேக்குது. ஆனா ஸ்டீபன் யார நம்புறதுன்னு தெரியல. அப்ப பீட்டரும் இவன் சொல்றதை மட்டும் நீங்க எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஸ்டீபன் கிட்ட சண்டை போட, அப்போதான் ஹீரோவுக்கு பீட்டர் சொன்ன அந்த பக்கமா தான் பறவைகள் பறக்கிற சத்தம் கேட்கவும் அந்த பக்கமா தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த பக்கமா போறாங்க. அப்ப தூரத்துல ரோடு தெரியுது. அங்க ஒரு காரு வந்துகிட்டு இருக்கு. அந்த காரு 90ஸ்ல இருக்கிற அம்பாசிடர். இவங்களை எப்படியோ ஓடி போயிட்டு அந்த காரை மறைக்கிறாங்க. நாங்க போலீஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த காருக்காரன் ஸ்டீபனையும் பீட்டரையும் வண்டியில ஏத்துறான். ஹீரோவும் என்னால இங்க இருக்க முடியாது, நீங்க வேகமா வீட்டுக்கு கிளம்புங்க, போய் உங்க ஒய்ஃபோடையும் உங்க குழந்தையோடையும் இருங்க, அப்பா இல்லாம வாழ்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி நின்று இந்த லூப்பை இதோட முடிச்சாகணும் அப்படின்னு தன்னைத்தானே சுட்டுக்கிறாரு. டக்குன்னு இப்ப ஹீரோ ஏதோ கனவு கண்டு பயந்துகிட்டு எந்திரிக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் எந்திரிக்கிறாரு. இதே மாதிரி தான் படத்தோட ஆரம்பத்திலுமே எந்திரிச்சிருப்பாரு. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல ஹீரோட அப்பா வயசான நிலைமையில இருக்காரு. தன்னோட அப்பாவை பார்த்து ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஆச்சரியமாகுது. அதே நேரத்துல ஹீரோக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. தன்னோட அப்பாவை அந்த குழந்தைய வாங்க சொல்றாரு ஹீரோ. அப்படியே கட் பண்ணி அதே காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த ரோட்ல இப்ப ஹீரோவும் போலீஸ் வண்டியில வந்துகிட்டு இருக்காரு. இப்பவும் ஹீரோவுக்கு வெள்ளூர்காட்டுல தான் ஜாயினிங் போட்டிருக்காங்க போல. இப்ப அந்த ஸ்டேஷனை சேர்ந்த போலீஸ் ஆபீசர்ஸ் தான் ஹீரோவை வண்டியில கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வரும்போது இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்தீங்க அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் பெரும்பாறை ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா சார், இந்த எல்லையத்தன்னா அவங்களோட ஸ்டேஷன் தான், அது தமிழ்நாடு ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேதான் எங்க அப்பா இன்ஸ்பெக்டரா இருந்தாரு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அப்ப அவங்க வர்ற வழியில ஒரு காரு பிரேக் டவுன் ஆயிருக்கு, அது அந்த எஸ்ஐ அசகுனோட கார் தான். அப்ப அவர் பார்த்த ஹீரோவும் அவரோட கனவுல பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு செகண்ட் அதிர்ச்சியோட அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் வந்திருக்கிற புது சிபிஓ அப்படின்னு மற்ற போலீஸ்காரங்க சொல்ல, அவரும் தன்னை அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட கார்ல ஏறி வர்றாரு.
ஹீரோவும் ஒரு வித அதிர்ச்சியோட வந்துகிட்டு இருக்க. அப்ப அந்த எஸ்ஐயும், நீங்க எங்கிருந்து வரீங்க, உங்க ஃபேமிலியில யார் யார் இருக்கா, உங்க பொண்ணுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்க, என் பொண்ணு இப்பதான் பிறந்தா அப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஆபீசரும், அப்ப கண்டிப்பா ட்ரீட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே லூப்ல மாட்டினவங்க தான், ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியல. ஹீரோக்கு அது எல்லாமே கனவு மாதிரி தான் தெரியுது. ஆனா எல்லாமே ஞாபகம் இருக்கு. அப்போதான் அந்த எஸ்ஐக்கு ரஷீத் படத்தோட ஆரம்பத்துல கால் பண்ண மாதிரியே மறுபடியும் கால் பண்ணி, சார் நாங்க ஃபாரஸ்ட் ரோட்ல வந்துகிட்டு இருந்தோம், அப்போ ஒரு கார் பக்கத்துல இருந்துச்சு, அந்த காரை போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கார்ல சில பசங்களும் 2-3 பொண்ணுங்களும் இருந்தாங்க, அவங்க ஏதோ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஆனா அவங்க கிட்ட ரெஜி இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த பசங்க கெத்தா பேசுறாங்க, பாக்குறதுக்கு பெரிய எடுத்து பசங்க மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு அதே மாதிரி டிட்டோவா சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோ அந்த கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது படத்தோட ஆரம்பத்துல அவர் பார்த்த மாதிரியே ஓரத்துல ஒரு மானம், அதுக்கு பக்கத்துல அந்த மான் இருக்க மாதிரியான அந்த சைன் போர்டும் இருக்கு. அப்ப டக்குன்னு அவங்க காரு யார் மேலேயே இடிச்ச மாதிரி இருக்க, எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. வேகமா எல்லாருமே கீழே இறங்கி பாக்குறாங்க. ஹீரோவும் ஒரு வித பயத்தோடையே தன்னோட கனவுல வந்த மாதிரியே நடக்குதே அப்படி சொல்லிட்டு யாரா இருக்கும் அப்படின்னு மெதுவா வந்து பார்க்க, அங்க அடிபட்டு இருக்குது. இப்ப பீட்டர் கிடையாது, அங்க அடிபட்டு இருக்குது ஒரு பொண்ணு. அதாவது காட்டுப்பணிய சுடுறேன் அப்படி சொல்லிட்டு ரெஜியை சுட்டு கொன்னா பாத்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் இப்ப அடிபட்டு கிடக்கா. உடனே வேக வேகமா அந்த பொண்ணை இப்ப வண்டியில ஏத்துறாங்க. இப்ப ஹீரோ தான் உள்ள இருந்து மடியில அந்த பொண்ணை தாங்கி பிடிச்சிருக்காரு. அந்த பொண்ணை ஹீரோவும் எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உடனே அந்த எஸ்ஐயும் அந்த பொண்ணோட போனை ஓப்பன் பண்ணி லாஸ்டா யாருக்கு கான்டாக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படி சொல்ல, உடனே ஹீரோவும் அந்த போனை ஆன் பண்ணி பார்த்து மிரண்டு போயிடுறாரு. அந்த பொண்ணோட ஸ்கிரீன்ல ஹீரோவும் அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் அந்த பொண்ணு மெதுவா கண்ணை முழிச்சு பார்த்து ஹீரோவை பார்த்த உடனே அப்பா அப்படின்னு சொல்றா. அதை பார்த்து ஹீரோ பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாரு. அந்த பொண்ணும் அப்படியே இறந்து போயிடுறா. இதை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஹீரோட பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கார்ல இருந்து கீழே இறங்கி தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நம்ம பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு கேட்க, பொண்ணு தூங்காம அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு ஹீரோட ஒய்ஃபும் சொல்றாங்க. அப்போதான் ஹீரோவும் கொஞ்சம் நிம்மதியாகி போனை கட் பண்ணிட்டு காட்டு பக்கமா பார்க்க, அப்ப ஹீரோக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இது எல்லாத்துக்கும் காரணமான அந்த கொடூரமான ஆண்டோன் ராஜா இருக்கான்ல, அவன் குதிரையில இங்க நின்னுகிட்டு ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனையே ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த கதையை பத்தி சொன்ன அந்த நபர் சொன்ன, இங்கிருந்து வெளியில போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு, நானும் நீங்களும் இங்க வர்றதுக்கு காரணமான அந்த சம்பவம் நடக்கவே கூடாது, அதே மீறி நடந்தா நம்ம காலம்புறம் இங்கே மாட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு அந்த நபர் சொன்னது ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹீரோவும் அந்த ராஜாவை பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த ராஜாவும் இப்ப ஹீரோவை பார்த்து வில்லத்தனமா சிரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோ டக்குன்னு முழிப்பார்ல, அதுவே ஒரு லூப்போட ஸ்டார்டிங் கிடையாது. மேபி அது ஏற்கனவே முடிஞ்ச லூப்போட ஸ்டார்டிங்கா கூட இருக்கலாம். ஹீரோ தன்னோட அப்பா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு காணாம போனதுனாலதான் தான் அந்த காட்டுக்குள்ளேயே வந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட அப்பாவை காப்பாத்தி அந்த லூப்பை உடைச்சிருப்பாரு. ஆனா அதுவும் அவருக்கு கனவு மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த லூப்புக்கே ஆர்ஜினான அந்த ராஜா அந்த மக்களை கொன்னது, அதை தடுத்தா மட்டும்தான் இந்த லூப் எல்லாமே சரியாகும். இந்த ராஜாவோட டைம்லைன், அதுக்கப்புறம் அந்த போர்த்துகீஸ் லேடியோட டைம்லைன், அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா காணாம போன அந்த 1994, அடுத்து ஹீரோவோட டைம்லைன், அதுக்கப்புறம் ஹீரோவோட பொண்ணோட டைம்லைன் அப்படின்னு இது எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஸ்டோரியை ஆரம்பிக்க போகுது போல. ஏன்னா இதுல சென்ட்ரிக் பாயிண்டா ஹீரோ தான் இருக்காரு. அந்த ராஜாவுக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுல ஹீரோவோட அப்பா, ஹீரோட பொண்ணு எல்லாருமே தொடர்பா இருக்காங்க. மேபி அடுத்த பாட்டுல இதோட கதை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா? பை காய்ஸ்.